ஹே ஃபாக்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேருந்து எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை நான். சரி, இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட இந்த பேக்கெட் ரேடியோஸ் இதெல்லாம் இருக்குது, குட்டி குட்டி ரேடியோஸ். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு காமிச்சுனா இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் உங்களுக்கு இன்னொரு டைம், இல்லை புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டைம் இது காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஓல்டு ரேடியோ, இதை எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் இன்றைக்கி ஓடுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பேட்டரி தேவை. பேட்டரியெல்லாம் இங்கே எடுத்து வச்சேன். எந்த இடத்துல வச்சேன் பேட்டரினா, ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியெல்லாம் எடுத்து கை கட்டுற தூரத்தில் வச்சுக்கலாம். நிறைய பேட்டரிஸ் வச்சுருக்கேன், பட் ஒர்க் ஆகாது. சில பேட்டரிஸ் ஒர்க் ஆகாது, சில பேட்டரிஸ் ஒர்க் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கொச்சன்னு நிறைய பேட்டரிஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரேடியோ நம்ம எடுக்கலாம். இவனை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக கொஞ்சம் ரஸ்ட்டாக ஆகியிருக்கு, இருந்தாலும் பேட்டரி போட்டு செக் பண்ணலாம். இதுக்கு என்ன பேட்டரி? சின்ன பேட்டரி தான். சின்ன பேட்டரி போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். குட், சவுண்ட் கேட்குது, லைட் எரியுது. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, டவர் அலைன் பண்ணி பார்ப்போம். நல்லா பாடுது. இது ஒன்று, வேற சேனல் எடுக்குதான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு சேனல் வருது. பட் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது. அதே சேனல் தான், பட் இன்னொரு இடத்துலையும் வருது. இது கொஞ்சம் லைட்டாக சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஆன் ஆஃப் பட்டன், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதெல்லாம் உள்ள கலட்டி இந்த ஸ்ப்ரேலாம் அடிப்பாங்க லூப்ரிகேஷனுக்கு, அதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒர்க்கிங் தான். ஓகே, இந்த ரேடியோ சேலுக்கு தான், கொடுத்துடலாம். அண்ட் அடுத்த ரேடியோ பார்ப்போமா, ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து பேக்கெட் ரேடியோஸ், நாஸ்டாலஜிக்கல் ரேடியோஸ். இதெல்லாம் குட்டி குட்டி ரேடியோஸ், பேக்கெட்டில் அழகாக ஃபிட் ஆகும். ஸோ இது ஒன்று ஒர்க்கிங், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இந்த ரேடியோ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் தான் பிராண்டடு. பட் இதில் என்னென்னா எஃப்எம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் ஷார்ட் வேவும் மீடியம் வேவும் இருக்குது. ரெண்டு சேனல் தான். ஸோ இது வந்து இந்த டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரைவேட் இல்லாமல் கவர்மெண்ட்டில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சேனல்ஸ் தான் மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிலிண்டர் ரேடியோ, ஆல் இந்தியா ரேடியோ அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பேட்டரி எங்கே போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரிக்கான டோரே காணும், பட் பேட்டரியோட சிம்பிள் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரேடியோவை இந்த நரசிம்ம அவதாரம் இப்படி பொழந்த மாதிரி பொழக்கணும் போல இருக்குது. சரி, நம்மளும் பொழந்து பார்ப்போம் எப்படி இருக்குது. சரி, ஓப்பன். இதை வந்து வந்துருச்சு. ஓகே, பாருங்கள் ரேடியோக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இது இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டிரான்சிஸ்டர், அதாவது டிரான்சிஸ்டர்னால் இதுதான், ரேடியோ தான் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. பட் இந்த உள்ளே இருக்கிற ஐசி, இந்த காயில், இதெல்லாம் பாருங்களேன், கரகட்டக்காரனில் செந்தில் கேட்குற மாதிரி தான். இதுலேருந்து எப்படி பாட்டு வருது, இதுலேருந்து எப்படி பேசுகிறாங்க அப்படி தான் தோணுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு, இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டர்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உள்ளே வந்து இந்த மண் மாதிரி தான் இருக்குது. மண் எப்படி கரண்ட் வேலை செய்யுது, கரண்ட்லேருந்து எப்படி பவர் வருது, இப்படிலாம் நிறைய யோசித்தா எந்த அளவுக்கு ஒரு ப்ரில்லியன்ஸ் இருந்தால் இப்படிலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை விட முன்னாடி காலங்களில் இந்த கடவுள்கள் வாழ்ந்த காலம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் எந்த லெவலில் இருந்திருப்பாங்க. ஏன்னா நமக்காவது கம்யூனிகேஷன் ஒரு டிவைஸ் தேவை இருக்குது. அவங்களாம் கம்யூனிகேஷன் டிவைஸே கிடையாது, டேரெக்டாக பிரெயின் டு பிரெயின், டேரெக்டாக விஷன் தான், அப்படிலாம் இருந்திருக்காங்க கடவுள் காலத்தில். அவங்களாம் எவ்வளோ வேறு லெவலில் இருந்திருக்காங்க. சரி, ஓகே, வாங்க இந்த ரேடியோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது என்ன மாதிரியான பேட்டரினா, பெரிய பேட்டரி தான். ஸோ பெரிய பேட்டரி போட்டு பார்க்கலாம். இதை வந்து இந்த பேட்டரி இப்படி போட்டாச்சு, ஒரு பேட்டரி. அண்ட் செகண்ட் பேட்டரியும் வந்து லோட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து செகண்ட் பேட்டரி லோடிங். ஓகே, பேட்டரி லோட் பண்ணிட்டேன். ஆன் ஆஃப் பண்ணுவோம்.
ஓ, ஆனில் தான் இருக்காட்டிருக்கு, அதனால் சவுண்டு வருது. ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுவோம். எந்த பேண்ட் எடுக்கும்னு தெரியல எனக்கு, ஏன்னா நான் ரேடியோலாம் கேட்டதில்லை. ஆக்சுவலாக அதோடைய டிஸ்பிளே பாருங்களேன், உள்ள இந்த மெக்கானிக்கல் டிஸ்பிளே உள்ள கிளாஸ் கொடுத்து உள்ளே வந்து ரவுண்டாக வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சி அலைவரிசை எண் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃப்ரீக்வன்சி நம்பர். ஏதோ பாட்டு கேட்க முடியல. சரி, இது எந்த மோடில் இருக்குன்னா SW மோடில் இருக்குது. நம்ம வந்து இப்போ SWக்கு மாற்றுவோம். MWவில் இருந்துச்சு, SWக்கு மாற்றுவோம். ஒருவேளை டியூனிங் இந்த பக்கமோ? ஆமாம், நான் தான் இருக்கேன் இந்த பக்கமாக பண்ணிட்டு இருக்கேன். சவுண்டை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து டியூன் பண்ணி பார்ப்போம். இந்த ரவுண்டு பட்டன், ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க இல்லையா, ரவுண்டு பட்டன். இந்த ரேடியோ பட்டனுங்கிறது தான் இப்போ இந்த இதெல்லாம் வருது, கோடிங்லாம் வரும். ஏதோ கேட்குது, ஆனால் ஏதோ ஒரு சேனல் எடுக்குது, பட் ரொம்ப கிளியராக வரல, வாய்ஸ் வந்து கிளியராக வரல. அது வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் டேரெக்ஷன் காமிச்சா ஃப்ரீக்வன்சி வந்து கேட்ச் ஆகிட்டு நல்லா பாடும் அப்படிங்கிறது வந்து இந்த நியூஸ் கேட்குறவங்க, ரேடியோ யூஸ் பண்ணுறதுக்குனே சில குரூப் இருக்காங்க. சில குரூப்னால் அவங்களுக்கு இந்த ரேடியோ கேட்குறது பிடிக்கும். அவங்க வந்து நம்ம மொபைல்லாம் அடிக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க எப்பயுமே ரேடியோ வச்சுருப்பாங்க, ரேடியோ கேட்டுகிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம மொபைல் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போவும் யங்ஸ்டர்ஸ்லேயும் சின்ன சின்ன பசங்களையும் நிறையா இருக்காங்க ரேடியோ கேட்குற பசங்க. ரேடியோ மட்டும்தான் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நியூ ரேடியோஸ்லாம் வருது இல்லையா, ஹெட்செட் போட்டு அந்த மாதிரி வருது, அதை பாக்கெட்டில் வச்சுட்டு கெடுத்து போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, FM போட்டு விட்ருவாங்க, ரேடியோ போட்டு விட்ருவாங்க, ஜாலியாக வேலை செய்வாங்க. ஏன்னா பாட்டு கேட்கும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் மியூசிக். அதனால தான் மியூசிக் வந்து ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து ஏன் மீன் பண்ணை கூட இந்த விலங்குகள் அவங்களுக்கு இந்த ரேடியோ, அதாவது FM பாட்டு போட்டு விட்றாங்க. சில பண்ணைகள்லாம் போட்டு விட்றாங்க. லிட்ரலாகவே இது இருக்குது. நாமக்கல்லில் சில கோழி பண்ணைகள்லாம் கூட பாட்டு போட்டு விட்ருவாங்க. அது வந்து அந்த ஜீவன்கள் வந்து பாட்டு கேட்டு நீங்கள் ஒரு வைரல் வீடியோ கூட பார்த்துருப்பீங்களே, ஒரு நாய் ஒன்று, குட்டி நாய் ஒன்று, தனுஷோடைய பாட்டு ஃபேன். அது தனுஷோடைய மச்சான், அந்த நாய் பேர் மச்சான்னு நினைக்கிறேன். இந்த நியூஸில் கூட போட்டிருந்தாங்க. அந்த மச்சான் நாய் வந்து தனுஷோடைய பெரிய ஃபேனா. அவரோட அந்த தனுஷ் பாட்டுலாம் வருது இல்லையா, எல்லா பாட்டும் கேட்குமா, எங்கே கேட்டாலும் வந்து உட்காந்து கேட்டுட்டு ரசிச்சுட்டே இருக்குமா. அப்புறம் இன்னொரு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அனிமல்ஸ் வந்து மியூசிக்கை ரசிக்கிறது. ஒருத்தவன் ஜூவில் போயிட்டு சிங்கத்துக்கு முன்னாடி வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். அந்த சிங்கம் வந்து அமைதியாக ஒரு 2-3 சிங்கம் அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு அது மட்டும் ரசிச்சுட்டு இருக்கு. சில ஃபாரினில் ஒரு லேடி ஒருத்தவங்க இந்த கோமாதா பால் கறக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ படிச்சிருப்பீங்க. இசையை கேட்டால் பால் கறக்கும், கண்ணன் வந்து புல்லாங்குழல் வாசிச்சா தானாக பால் கறக்கும் பசுமாடு அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. லிட்டரலாகவே ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஒரு லேடி ஒருத்தவங்க வயலின் தான் நினைக்கிறேன், வயலின் வாசிக்கிறாங்க. அந்த மாடு வந்து மாட்டு அப்படியே பால் அப்படியே வருது. இது எப்படின்னு தெரியல, ஆனால் இசைங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், விலங்குகளுக்கும் பிடிக்கும். நீங்கள் கோழி பண்ணையோ, மாட்டு பண்ணையோ, ஆட்டு பண்ணை, மீன் பண்ணை, முயல் பண்ணை, இப்படி எந்த பண்ணை வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரேடியோ சிஸ்டம் நல்ல ஒரு அமைதியாக பாட்டு, நல்ல பாட்டுகளாக போட்டு விடுங்களேன். அந்த கோழி ஆகட்டும், மாடாகட்டும், அந்த விலங்குகள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, கோழி முட்டைகள் வந்து அதிகமாக இடுறதும், குஞ்சுகள் அதிகம் நல்ல பொரிக்கிறதும், இந்த மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையும் கூட, நான் உருட்டுறேன்னு நினைக்காதீங்க, அது உண்மை தான். இசை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். எல்லா ஜீவராசிகளுக்கும் இசைங்கிறது ஒரு பொதுவானது. ஏன்னா இசை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அலைவரிசை, அது ஒரு எனர்ஜி. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏற்கனவே யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா? சரி, ஓகே. இந்த ரேடியோ வந்து நல்லா ஒர்க்கிங் தான், பட் எனக்கு அலைவரிசை எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இதை வந்து இப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்த ரேடியோவை பார்ப்போம். அடுத்தது ஒரு ஃபிலிப்ஸ் தான். இது ஆக்சுவலாக ஒருத்தவரை எனக்கு கிஃப்டாக அனுப்பிச்சார். அவர் திருநெல்வேலிக்காரரு. நான் இத்தனை கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, இதை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்த கேஜெட்ஸ், இந்த ரேடியோ மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10-15 பொருள் இருக்கும் கேஜெட் எல்லாமே. அந்த வீடியோ ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அவர் வந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சார், இதையும் உங்கள் கலெக்ஷன்ஸில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அதனால் இதை வந்து நான் சேல் பண்ண முடியாது, பட் அவருடைய கலெக்ஷன்றதுனால நான் இதை என்னோடய கலெக்ஷனில் வச்சுருப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் இது என்கிட்ட இருக்கும். சப்போஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா
இதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தணுமோ அதை அப்படி கடத்தி இந்த பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த ரேடியோவை செக் பண்ணிவிடுவோம். இது ஒர்க்கிங்காக என்னன்ட்டு நான் முன்னாடியும் பார்த்தேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது இந்த வீடியோக்காக இன்னொரு டைம் அரைச்சி விடுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய ரஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அந்த ரஸ்ட்டு ஃப்ரீ ஸ்ப்ரே அதை அடித்து பார்ப்போம். ஸ்ப்ரே இருக்குது, அதை லைட்டாக அடிச்சு விடுவோம். அடிச்சுட்டு ஸோ இங்கே இரும்பு கம்பி இருக்குது, அடிச்சு விட்டாச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் உள்ளே அடிக்கணும்னா அந்த ஐபி சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அதை அடிச்சு விட்டா வேணால் நமக்கு தெரியும். பட் எனக்கு கழட்டுனா மறுபடியும் மாட்ட தெரியாது. அதனால் எதுக்கு வம்பு, இருக்கிற பொருள் நல்லபடியாக அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை மட்டும் அடிச்சு விட்ருக்கேன். இந்த துரு போகிறது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டரி போட்டு பார்க்கலாம். சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் போயிடுச்சு, பட்டன்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் இது ஆன் ஆகலை. நம்ம வந்து இதை கலெக்ஷன் வச்சுக்குவோம். கலெக்ஷன் கொஞ்சம் கூட சவுண்டே வரல. பட் இதெல்லாம் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது. ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கேன், ட்ரை பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு வீடியோ எடுத்து பார்ப்போம். வேறு ரேடியோ எடுத்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ரேடியோவை பார்க்கலாம். இந்த ரேடியோவை பார்க்கும் போதேவும் தெரிஞ்சு போச்சு இது ஆகாதுன்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்குது. பார்க்கும் போதேவும் கண்டிஷன் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய மன தைரியத்தை பாராட்டி ஒரு முயற்சி எடுப்போம். இந்த ரேடியோவில் எத்தனை பேட்டரி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்னதாக பெருசா அப்படின்னு கூட தெரியல, பெருசு தான். 4 பேட்டரி போடணும் நம்மக்கிட்ட இருக்குது. 4 பேட்டரி இருக்குது. போட்டு பார்க்கலாம். போட்டு பார்ப்போம். என் பங்குக்கு நான் வேறு கீழே போட்டேன். சரி, ஓகே, போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஆன் ஆச்சுன்னா சந்தோஷம். பத்து பேண்ட் ரேடியோ இது. ஸோ இது ஆன் ஆஃப் எங்கே இருக்குது? இதில் டிவி பேண்ட்லாம் வர வரும் போல இருக்குது. டிவி சேனல்ஸ் அப்போது இருந்தது இல்லையா, இந்த பொதிகை டிவி அந்த மாதிரி டிவி, அதோடைய ஃப்ரீக்வன்சியும் இதில் கிடைக்கும் போல இருக்குது, ஓடும் போல இருக்குது. அதனால தான் இது போட்டிருக்காங்க. ஸோ இது ஆன் ஆஃப் இங்கே இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவது ரெடி பண்ண தெரிஞ்ச ஆளுங்க கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. அமௌண்ட்டு மட்டும் கேட்காதீங்க. ஓகேவா? ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அமௌண்ட்டு கேட்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பொருளை எதையும் தொடக்கூடாது. வந்துட்டு இது நல்லா இருக்குது, இதை எனக்கு கொடுங்க, அது நல்லா இருக்குது, இது எனக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆகலை. சரி, ஓகே, இதையும் நம்ம வந்து கலெக்ஷனில் அப்படியே வைக்கலாம். அப்புறமா இன்னொரு நாள் யாராவது நமக்கு ரெடி பண்ண தெரிஞ்சவங்க யாராவது கிடைச்சாங்கன்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். இதையும் நம்ம வந்து இப்படி வைப்போம். அடுத்து நம்மக்கிட்ட வந்து ஒரு குட்டி பாக்கெட் ரேடியோ இருக்குது. இவன் நல்லா தான் பாடுறான், ஏற்கனவே இவனை டெஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நிறைவாகிறதுக்கு இவனை ஒரு டைம் பாட வச்சிரும். அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பேட்டரி போட்டு தான் வச்சுருக்கேன். நைஸ் டு see இல்லை. இவனை வந்து இப்போது நம்ம பாட வைக்க போகிறோம். ஓகே, மறுபடியும் கொஞ்சம் செக் பண்ணுவோம். எத்தனை சேனல் எடுக்குதுன்னு பார்ப்போமா? ஒரு பாட்டு வந்துருச்சு. அடுத்தது சூப்பராக இருக்கும். சவுண்டு கம்மி பண்ணி செம்மையாக இருக்குல்ல? என்ன படம் தெரியல, ஆனால் பாட்டு நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. இதில் நிறைய சேனல்ஸ் எடுக்கும். இந்த சூரியன் எஃப்எம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மிர்ச்சி எஃப்எம், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இதில் எடுக்கும். எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா இது வந்து டிஜிட்டல் கிடையாது, இது வந்து மெக்கானிக்கல். அதாவது இந்த சைடில் இருக்கு இல்லையா, ரொட்டேட்டிங் பட்டன், இதை வந்து சுற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றினோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி முள் போயிட்டு கரெக்டாக எந்த இடத்துல நிற்குதோ, அதாவது நிறுத்துகிறோமோ, பாட்டு கேட்குற இடத்துல அதை நிறுத்தணும். அந்த மாதிரி நிறுத்தினா இது ஓடும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பழைய ரேடியோ, ஒரு 80s 70s வந்த ரேடியோஸ் இதெல்லாம். அதனால் டிஜிட்டலாக இருக்காது, எல்லாமே மெக்கானிக்கல் தான். இருந்தாலும் இப்போ வரைக்கும் இதோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி, டியூரபிலிட்டி எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு தாங்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு கம்மியான மைக்ரான்ஸ் இது தான். அதாவது ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, ஒரு நார்மலாக இருக்கும். அது அப்படியே ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தோம்னா அது
ஆட்டோமேட்டிக்காக வீரல் விட்டு பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்தளவு மட்டமான பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இந்த காலகட்டங்களில். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் இந்த டிஜிட்டல் டைரி வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன், அந்த டிஜிட்டல் டைரியோடைய பேட்டரி கழட்டுறப்போ அந்த ஸ்லைடிங் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்பு தான், ஒரு ஸ்ட்ராவை கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பு. அதை வந்து இந்த வாக்கில் திறந்துட்டேன். ஆக்சுவலாக அது ஸ்லைடிங்கு நான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி திறக்கும் போது என்னுடைய நெகமே உடஞ்சி போச்சு. ஆனால் அது உடையில, சின்ன ஸ்ட்ரிப்பு தான். பிளாஸ்டிக் அதோடைய திக்னஸ் மெஷர் பண்ணோம்னா 0.00001 அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரிப்பு. ஒரு நெகத்தோட திக்னஸை விட பாதி தான் இருக்குது. அதுவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நெகமே உடஞ்சி போச்சு, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எப்படி அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியானதாக டெக்னாலஜி அந்தளவுக்கு எவ்வளோ ஒரு இப்போ நினச்சோம்னா அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு மாதிரி தெரியுது. இப்போ இருக்கிறது எல்லாமே சும்மா டெவலப்மெண்ட் தான், ஒரு அப்டேட் தான். இப்போ இது எப்படி இருக்கா, இதோட இன்னும் கொஞ்சம் அப்டேட், அவ்வளோதான். புதுசாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கலாம் இனி வர காலங்களில் வேறு ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். நீங்களும் சொல்லுங்கள், என்ன மாதிரியான ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா மனிதர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை மொத்த உயிரினங்களுக்கும், இந்த வாழ்வியலில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு உபயோகமானதாக இருக்கும் அப்படிங்கிற என்ன ப்ராடக்டாக இருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் மொக்கையாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். இது ஒரு புளிச்ச மாவு தான், அரைச்சி ஒரு தோசையை ஊற்றியாச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டாகும், வேறு வழி இல்லை எனக்கு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காமலும் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். பிடிச்சிருந்தாலும் ஓகே, பிடிக்கலனாலும் ஓகே. லைக் போடணுன்னா போட்டுக்குங்க. யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20-30 வியூவுக்கு இவ்வளோ பில்டப்பும் தேவையில்லைன்னு நினைக்கிறத விட 20-30 வியூவாக இருந்தாலும் அதை பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு குட் நைட், பாய் பாய்.